மஹாலய அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை. தொடர்புக்கு 7305858585. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது வயதானவர்கள், உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள், தரையில் அமர முடியாதவர்கள், அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் எல்லோருக்கும் உகந்த எளிமையான நலம் தரும் நாற்காலி யோகாவை பார்த்துட்டு வரோம். பொதுவாகவே வயது அதிகமாக 60-70க்கு மேல் வரும் பொழுது பய உணர்வும் சந்தேகமும் மன அழுத்தமும் நிறைய பேருக்கு ஏற்பட்டுருது. அப்போ நம்ம தனது இல்லத்தை பற்றிய ஒரு பயம், தனது வாழ்க்கையை பற்றிய உடல்நிலை பற்றிய ஒரு பயம், பல வகைகளில் பயம் அவர்களுக்கு அதிகரித்து கொண்டே செல்லும். அந்த பயம் அதிகரிக்கும் பொழுது ஒரு சந்தேகம் வந்துவிடும். நாம் நாளைக்கு எப்படி இருப்போம், மறுநாள் எப்படி இருப்போம், அந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்துவிடும். இது ரெண்டும் சேரும் பொழுது மன அழுத்தமும் சேருகின்றது. அப்போ இந்த மூன்றும் சேருகின்ற காரணத்தினால் பயம், சந்தேகம், மன அழுத்தம் இது வரும்பொழுது இதயத்தினுடைய துடிப்பு சீராக இயங்காத நிலை ஏற்படுகின்றது. அப்போ பயம் இல்லாமல் இருக்கணும், சந்தேகம் இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி நம்ம மகிழ்ச்சியாக, திருப்தியாக, மனநிறைவோடு வாழணும். அப்படி வாழ்வதற்குரிய பயிற்சிகளை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இது எல்லோருக்குமே உகந்த பயிற்சியாக அமைகின்றது. நம்ம பய உணர்வு வந்துச்சுனாலே உடல் நோய் வந்துடும். சிறுநீரகப்பை ஒழுங்காக இயங்காது. சந்தேகம் வந்தாலும் நமக்கு ஜீரண மண்டலம், நுரையீரலோட இயக்கம் சரியாக இருக்காது. மூச்சு ஓட்டம் சரியாக இருக்காது. அந்த மூச்சோட்டம் கரெக்டாக ரிதமாக உள்ளே போயிட்டு ரிதமாக வெளியே வரணும். நல்ல காற்றை, நிறைய பிராண காற்றை உள்வாங்கணும். கொஞ்சம் காற்று தான் வெளியே போகணுன்னா பயம் இல்லாமல், சந்தேகம் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கிடணும். மன அழுத்தம் இல்லாமல் வாழணும். அந்த மன அழுத்தத்தை நீக்கக்கூடியது, பய உணர்வை நீக்கக்கூடியது, மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியது இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த முத்திரைகள். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது அஞ்சலி முத்திரையில் ஒரு சின்ன மூச்சு பயிற்சி பார்க்க போகிறோம். இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். முதுகெலும்பு நேராக இருக்கணும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ கை அப்படியே அஞ்சலி முத்திரை. முதல்ல 2 நாசு வழியே மூச்சை வெளியே விட்டுருங்க மெதுவாக. இப்போ அப்படியே மூச்சை உள்ளழுங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இது ஒரு முறை செய்யக்கூடிய பயிற்சி. இப்போ நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை. முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க. இப்போ அப்படியே மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை. முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க. இப்போ அப்படியே மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இப்போ நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கை முன்னாடி வச்சுக்கோங்க. கை அப்படியே ஆதி முத்திரை. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கை இப்படி மேலே வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்துட்டே 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மூச்சு வெளியே விட்டுட்டே மீண்டும் மூச்சு உள்ளெழுத்துட்டே 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மூச்சு வெளியே விட்டுட்டே மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெழுத்துட்டே மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ். நார்மலாக உட்காந்துக்கோங்க. இப்போ பிராணமுத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல் அதனோட மேத்தில் பெரியவரில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இந்த முத்திரையின் மூலமாக பய உணர்வு நீங்குவதாக எண்ணுங்கள். சந்தேகம் நீங்குவதாக எண்ணுங்கள். தெளிந்த சிந்தனையோடு இருப்பதாக எண்ணுங்கள். உடல் முழுக்க பிராண ஆற்றல் நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மன மூச்சில் இருக்கட்டும். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பய உணர்வு, சந்தேக உணர்வு அதிகமாக உள்ளவங்க 5 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ தியான முத்திரை இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவிரலையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். நம்மிடம் இருக்கக்கூடிய மன அழுத்தம், டிப்ரெஷன் நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆதி முத்திரை கட்டவரில் வச்சுக்கோங்க. 4 விரல் மடிச்சுக்கோங்க. 5 டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இந்த நார்மல் பிரீத்திங். இந்த முத்திரை செய்யும் பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய பய உணர்வு நீங்குவதாக எண்ணுங்கள். பதட்டம், சந்தேகம் நீங்குவதாக எண்ணுங்கள். தன்னம்பிக்கை பிறக்கதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மன மூச்சில் இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணி சின்முத்திரை பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உங்களது மனதை தலைவெளி தசைகள் அதில் டீப்பாக அப்ளை பண்ணுங்கள். அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் எல்லா அழுத்தங்களையும் அந்த பூமிக்கு ஏற்ப பண்ணிட்டோம். மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தோள்பட்டை வெளித்தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகை வெளித்தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இடதுகை வெளித்தசைகள் மனதினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஹிருதயத்தின் வெளித்தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வயிற்று வெளித்தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகால் இடதுகால் வெளித்தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். இப்போ 2 நாஸ் வழியாக மூச்சை மெதுவாக இழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. இப்போ உங்கள் மனது அப்படி ஆக்னிய சக்கரம், நெற்றிப்புருவ மையம். நெற்றிப்புருவ மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். 1 நிமிடம் முதல் 2 நிமிடம் உங்களது சுவாசத்தை, உங்களது மூச்சோட்டத்தை நெற்றிப்புருவ மையத்தில் கூர்ந்து தியானிக்கவும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மீண்டும் கை அஞ்சலி முத்திரை. முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க. மூச்சை உள்ளழுங்க. 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. இப்போ நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சை வெளியே விடுங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ஒரு 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கை முன்னாடி வச்சுக்கோங்க. கை அப்படியே ஆதி முத்திரை. மூச்சு உள்ளெழுத்துட்டே மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ். மீண்டும் மூச்சு உள்ளெழுத்துட்டே மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெழுத்துட்டே மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிடுவோம். பிராணமுத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல் அதனோட மேத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். நம்மிடம் இருக்கக்கூடிய பய உணர்வு நம்மை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். சந்தேகம் நம்மை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். உடல் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் பெறுவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தியான முத்திரை இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவரலும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். நம்மிடம் இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள், டென்ஷன் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆதி முத்திரை கட்டவரில் வச்சுக்கோங்க, 4 விரலும் அடிச்சுக்கோங்க. ஒரு 5 டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். நம்மிடம் இருக்கக்கூடிய பய உணர்வு, நெகட்டிவ் தாட்ஸ் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். சந்தேக உணர்வு நீங்குவதாக எண்ணுங்கள். தன்னம்பிக்கை பிறப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சின்முத்திரை பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். நேர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சி எளிமையான பயிற்சி. இதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. பய உணர்வு நீங்கும், சந்தேகம் நீங்கும், மன அழுத்தம் நீங்கும். பய உணர்வு நீங்கும் பொழுது சிறுநீரகப்பை சிறப்பாக இயங்கும். சந்தேகம் நீங்கும் பொழுது உடல் முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைக்கும். ஒவ்வொரு கணத்தையும் மகிழ்ச்சியாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மகாலய அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை. தொடர்புக்கு 7305858585.